மாதா ஹெபியில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சகாய மாதா ஹெபியில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மனிதனுடைய உடலிலே உப்பு சத்து அதிகமாகிவிட்டால் பிரஷர் அதிகமாகும். நோய்க்கு முதல் காரணம் உப்பு என்று கூறுவார்கள். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். ஆனால் குறைந்தபட்சம் உப்பே இல்லாமல் போனால் நம்ம சாப்பிட முடியாது. அந்த உணவை குப்பையில் தான் போடணும். ஆனால் இப்போ உப்பு இல்லாத கஞ்சி தான் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்க முடியுது. டேஸ்ட்டெல்லாம் பார்க்க முடியாது. இந்த உப்பு சத்து அதிகமானால் ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த ப்ரெஷர் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வியாதியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு 18 வயசு பையனுக்கு கூட லோ ப்ரெஷர் அப்படிங்கிறான். இந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா மூளையை போய் அட்டாக் பண்ணி மயங்கி விழுந்துறாங்க. அந்த மூளை பாதிப்பில் மயங்கி விழுந்து நரம்பு கட்டாகி கைகால் விளங்காமல் கூட படுத்து கிடக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் சிக்கந்தர் சாவடியில் ஒரு ஹோட்டல் அதிபர் மூளையில் ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டார். மூளையில் நரம்பு கட்டாயிருச்சு, கைகால் விளங்காமல் படுத்து கிடக்காரு. அவருடைய மனைவி தான் ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சகாய மாதா ஹெபி மதுரை ஜெபமாலை மாதா ஆலயம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்குது. அங்கே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருவாப்பில் சகாய மாதா நவநாள் ஜபத்துக்கு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், இப்போ எனக்கு ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமாக சுகர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டாப்புல. சுகர் அவருக்கு அதிகமாக இருந்துச்சான், ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சான். ப்ரெஷர் அதிகமாகி அடிக்கடி மயக்கப்பட்டு விடுவாப்பில். மருத்துவமனை கொண்டு போவாங்க, சிகிச்சை பெற்று திருப்பி வீடு தருவாப்பில். அந்த ப்ரெஷர் வியாதி காரணம் உப்பு சத்து அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சகாய மாதா மேலே ரொம்ப பக்தியானவர், அளவு கடந்த பக்தி. அப்போ சகாய மாதா ஹெபிக்கு ஒரு ஜெபமாலைலாம் சொல்லிட்டு போவாப்பில். அப்போ ஜெபமாலைலாம் சொல்லிட்டு போகும்போது நிறைய பேர் இந்த உப்பு பாக்கெட் சகாய மாதா ஹெபியில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. உப்பை லைட்டாக ஒரு தூள் உப்பு எடுத்து வாயில் போட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனசில் தென்பட்டுருக்கு. சகாய மாதா ஹெபியில் வச்ச இந்த உப்பை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா என்ன? இந்த உப்பு கீழே தானே போட போகிறாங்க. சகாய மாதா ஹெபியில் நேர்த்திக்கடனாக வச்ச உப்பு இது கீழே போடுறாங்க, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அந்த 1 கிலோ பாக்கெட் வாங்கி வைப்பாங்க. அந்த பாக்கெட்டை வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 பாக்கெட் எடுத்து போவாப்பிலையா. போய் வீட்டில் சொல்லுவாப்பிலையா, இந்த உப்பை எடுத்து எனக்கு சமையல் செஞ்சு கொடு, கடையில் வாங்கி உப்பு போட வேண்டாம், நான் சகாய மாதா ஹெபியில் வச்சுருந்த உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை எடுத்து எனக்கு சமையல் செஞ்சு கொடுன்னாரான். அந்த சகாய மாதா ஹெபியில் வச்ச அந்த உப்பு எடுத்து சமையல் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தாரான். இப்போ அவர் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு இப்போ ப்ரெஷர் வியாதியே எனக்கு கிடையாது அப்படிங்கிறார். எனக்கு ப்ரெஷர் வியாதி கிடையாது, கரெக்டான நேரத்துக்கு நான் சாப்பிட்றேன், எனக்கு உப்பு சத்தெல்லாம் அளவு குறைஞ்சி போச்சு, ப்ரெஷர் வியாதி கிடையாது, முந்தி மாதிரி நான் மயக்கப்பட்டு விழுகிறது கிடையாது, வழக்கம் போல் வாக்கிங்லாம் போகிறேன், நல்லா இருக்கேன், ஒரு 30-35 வயசில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த 70 வயசுலேயும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாப்புல. சகாய மாதா ஹெபியில் வச்சுருந்த அந்த உப்பு எடுத்து ஒரு சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிட்றாப்புல. இவருடைய விசுவாசம் பெரிது. சகாய மாதா அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். ஆக கத்தோலிக்க விசுவாசிகள் மற்றும் மற்ற மக்கள் சனிக்கிழமை நடைபெறுகிற அந்த சகாய மாதா நவநாள் ஜெபத்தில் போய் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். இந்த சகாய மாதா நவநாள் உலகம் முழுவதும் கத்தோலிக்க ஆலயங்களில் சனிக்கிழமை நடைபெறும். ஆக நம்முடைய கத்தோலிக்க மக்கள் மற்றும் பிற சமுதாய மக்கள், பிற மத மக்கள் அந்த சகாய மாதா நவநாளில் கலந்து கொண்டு அன்னையிடம் ஜெபித்து ஆசீர் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.